அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈதுக்கு இந்த தடவை ஈத்கா போய் தொழிட்டு இருந்தோம். அதை எதிராக எடுத்திருக்கேன். நான் அதெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த ஈத்காவுடைய இதை பார்க்கணுன்ட்டு. ஊரில் இருக்கவங்க எல்லாருமே நான் அடுத்த போஸ்ட்டில் நான் போடுறவங்களுக்கு. இது ஈத் பிரியாணி எப்பொழுதும் செய்கிற பிரியாணி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிட்டோம் மட்டனை. ரொம்ப அருமையாக வந்துச்சு, சூப்பராகிட்டு. கண்டிப்பாக என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அப்புறமா போடுறேன் உங்களுக்கு. எல்லாேருக்கும் ஈத் முபாரக். எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் கால் பண்ண தான் டைம் இல்லை, வேலை அதிகமாக போயிடுச்சு, நான் போஸ்ட் பண்ணவும் இல்லை. இது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு காலையில் ஸ்வீட் ஷீர் குர்மா அண்டு குலோப் ஜாமுன் டேட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த தடவை தான் ஒரு 3 ஸ்வீட்டாக நல்லா பண்ணியிருந்தேன். நான் எப்பொழுதும் ஷீர் குர்மா மட்டும் தான் பண்ணுறது. சம்டைம்ஸ் பீட்ரூட் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது. இது பேக் பண்ணி சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க, அவங்களாம் பேக் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு சார்கோல் க்ரில் பண்ணிவிட்டு தாளிக்க ஆரம்பித்தோம். அதாவது சார்கோல் க்ரில் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அந்த மேரினேட் பண்ண மட்டனில் வச்சிட்டேன். மேரினேட் பண்ண மட்டன் 65 மசாலா போட்டும் மற்ற மசாலா போட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வாயன்ற பாத்திரத்தில் போட்டு நிறைய ஒரு 8 டம்ளர் அளவு தான் பண்ணியிருந்தோம். நிறைய 1.5 கிலோ கிட்ட மட்டன் போட்டிருந்தேன். நெய் ப்ளஸ் ஆயில் போட்டு தாளித்தேன். அது மேரினேட் என்ன பண்ணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு எப்போது டீட்டெயிலாக நான் போடுறேன். அது விவரமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது பே லீஃப்ஸு மட்டும் அதாவது அது பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம், ஏலக்காய் போட்டு நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம் அந்த 1 கிலோ 1.5 கிலோக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் நாங்கள் ஒரு 250 கிராம் போட்டுக்கிட்டேன். போட்டு தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள் எல்லாமே போட்டேன். அதை 65 மசாலாவும் எக்ஸ்ட்ரா நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். போட்டு மேரினேட் பண்ணதை உள்ளே சார்கோல் வச்சு க்ரில் பண்ணிட்டோம். அதாவது சார்கோல் வச்சு மூடி வச்சிட்டோம். அந்த ஃப்ளேவர் அதில் போயிடுச்சு. போன பிறகு அந்த சார்கோல் பண்ணி சார்கோல்டு மேரினேட் பண்ணதுக்கு மட்டனை மட்டன் பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸாக போட்டுங்க. அதை நான் தாளித்த இதில் போட்டு நல்லா வதக்கி அதை மூடி வச்சிட்டேன் வேகிறதுக்கு. அது வேறு இதில் போட்டேன் நான். அதாவது நிறையன்றதுனால நான் நியூட்ரி குக்கில் போட்டேன். நியூட்ரி குக்கில்னாக்கா நம்ம கிட்ட நிற்க தேவையில்லை. ஒரு டைமிங் செட் பண்ணிட்டாக்கா அது பாட்டு மட்டன்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. நான் 35 வச்சு நான் விட்டுட்டேன். அதாவது நல்லா மேரினேட் பண்ணி தாளித்து வதக்குனதை நான் இந்த நியூட்ரி குக்கில் போட்டுட்டேன். அது வெந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாதம் வடித்து நாங்கள் இதில் அதாவது அந்த நியூட்ரி குக்கில் வெந்தது இல்லையா, அதை நான் போட்டு சாதம் வடித்து அதில் தட்டிட்டோம், தம் போட்டுட்டோம். இதனால லைட்டாக தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே. சில கிளிப்ஸ் தான் எடுக்க முடியும், சில கிளிப்ஸ் எடுக்க முடியல செஞ்சுட்டு இருந்ததுனால. அதான் அந்த வெந்நீர் கொதிக்க போகும்போது, அந்த ரைஸ் கொதிக்கும் போது நான் ஷாஜீரா போட்டேன். ஷாஜீராவும் பே லீஃபும் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டிருந்தேன். சாப்பாடு உதிரி உதிரியாக வரத்துக்காக. நான் எடுத்தேன்னு நினச்ச கிளிப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால் எனக்கு டீட்டெயிலாக என்னால் போட முடியல. இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக இந்த பிரியாணி பண்ணுவேன். அப்போது நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் போடுறேன். சாப்பிட்டவங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்டேட்டஸில் அங்கே எங்கேன்னு போட்டிருந்ததை பார்த்து கூட எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெசிபி ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிளான்ஸாக தான் சொல்லியிருக்கேன். அப்புறமா நான் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செய்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். நான் பிரியாணின்னும் போது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இது கிரில்டு, சார்கோல்டு, மேரினேட்டட் பிரியாணி வச்சிங்களேன். ஒரு 3 ஊருடைய பிரியாணி ஒன்று கலந்து பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி பண்ணாலே உடனே சாப்பிட முடியாது, கொஞ்சம் எடுத்து வச்சு மறுநாள் அப்படி தான் சாப்பிட முடியும். ஒரு 3 பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அதனால் அந்த 3 பேர் வரைக்கும் நான் ஆல்ரெடி கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா சிக்கன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு, மாம்பழம் அம்மா வச்சிட்டோம். இதுதான் ஈத் பிரியாணி முடிஞ்சது. நிறைய பிரியாணி வகைகள்லாம் போட்டிருக்கேன். அந்த படா ஈத் 120 அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான பிரியாணியும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒழுங்காக போட்டிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஊருக்கு ஃபோனும் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி பிரியாணி செஞ்சு ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா இது பண்ணதுனால
மறுநாள் வந்து ஆடு குர்பானி கொடுப்பாங்க இல்லையா, நாங்கள் இங்கேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். பார்த்தா அங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. சரி, அங்கே போயிருந்தோம், ஃபிஷ் மார்க்கெட்டை வாங்க தான் போயிருந்தோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஃபுல் வியூவும் நான் உங்களுக்கு வந்து நான் இந்த போஸ்ட்டில் வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள். பிரியாணி பார்க்க சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கும் போதே மறுபடியும் சாப்பிட முடியுது, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான பிரியாணியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கணும். இது இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக முடியல, அதனால் மறுநாள் காலையிலேயே வந்து ஃபிஷ் மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல் தான் எங்களுக்கு. ஃபிஷ் மார்க்கெட் போனாக்கா அங்கே வந்து எல்லாமே அங்கே கிடச்சிரும். அங்கே வெளியில் வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பாருங்கள், அது பாருங்கள். வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். விளையாடுறதுக்கு இடம் அது இதுட்டு நிறைய இருக்குது. பட் என்றைக்காவது தான் போவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறாங்க. அங்கே போனால் வழியில் வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சு, கழுத்தில் போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாட்ட. அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்லாம் இருந்துச்சு, நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு. நேராக அங்கேருந்து நுழைஞ்சதும் மட்டன் ஷாப் தான் இருந்துச்சு. அங்கே மட்டன் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு வியூ மட்டும் எடுத்துக்கிட்டேன். மட்டன் நான் ஆல்ரெடி வந்து அல்மாயா லால்ஸ்லேயே வாங்கிட்டு நான் செஞ்சுட்டேன் பிரியாணி, அதனால் வந்து இங்கே வாங்கலை. அந்த மேலே வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆடுக்காக, அங்கே கிடைக்கலன்னு சொல்லி அங்கே தான் அவங்க போயிருந்தாங்க. அந்த பைசாலாம் ரிட்டர்ன் ஆகுது வேண்டி அங்கே மேலேருந்து எடுத்தது தான் இது எல்லாமே. ஃபுல்லாக செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்தாக்கா இவ்வளோவும் கீழே உள்ள கடைகள் எல்லாமே நல்லா தெரியுது. எல்லாம் ஃபுல் ஓவரால் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்னலாம் அங்கே வச்சுருக்காங்களோ எல்லா கடைகளும் அந்தந்த நம்பரில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அது எல்லாமே தெரியும். ரொம்ப க்ளீன் மார்க்கெட்டு. இதுதான் துபாய் மீன் கடை தான் மெயின். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸு மட்டன் சிக்கனும் இருக்குது. பட் மெயினாக மீன் தான் இங்கே வந்து ரொம்ப இது எல்லாருமே வாங்கி கட் பண்ணிட்டு போகுது. இது கட்டிங் செக்ஷன் இது. இப்போ நம்ம மீன் பக்கம் நுழைஞ்சிட்டோம். பெரிய மார்க்கெட் அது. ஃபஸ்ட்டு துணியெலாம் இது பண்ணுறாங்க, அந்த இடத்துல போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மட்டனுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மீன் பக்கம் நுழைஞ்சிட்டோம். இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக. செம்ம க்ளீனாக இருந்துச்சு அழகாட்டு. ஆனால் வந்து எந்த மீனும் வாங்க முடியல. ஏன்னா இப்போ மட்டன் நிறைஞ்சிரும் ஃப்ரிட்ஜில், யாரும் கொடுப்பாங்க கொண்டு வந்து குர்பானி கறிலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் சுத்தமாக இடம் இருக்காது, வாங்கிட்டு போய் வேஸ்ட் ஆகிடும். இறா மட்டும் மனசே வரல விடத்துக்கு. அதனால் ஒரு 1 கிலோ கேட்டேன். 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டோம். நல்ல பெரிய பெரிய இடம் இது. பார்பிக்யூலாம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் வந்தால் கொஞ்சம் நிறைய 4 பேர் சேர்ந்து நல்லா வாங்கினா நல்லாயிருக்கும். ஒரு மண்ணுனாக்கா ஒரு 4 கிலோ தான் சொல்லுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தாக்கா ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்கணும், ஃப்ரீசர் மாதிரி இருந்துச்சுனாக்கா போட்டு வச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு இப்படியே வந்தோன்னாக்கா அங்கே இளநீர் இருந்துச்சு முனையிலேயே இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு இளநீர் குடிச்சிட்டு ஒரு 2-3 வாங்கிக்கிட்டோம். அப்படியே சைடில் போய் திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பலாப்பழம் வச்சுருந்தாங்க. முழுசாக அப்படியே அறுத்து தரேன் அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சமாக சின்ன துண்டு தான் வாங்கினோம். பார்த்துட்டு வாசனை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் சின்ன துண்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. நல்லா ஒரு 4-5 நாளுக்கும் கெடாமல் இருந்துச்சு. அப்படியே போனால் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் தான். பட் வெஜிடபிள்லாம் விலை கேட்டேன், எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து மந்தி மசாலாலாம் விற்றுச்சு. ஸோ ஒரு மந்தி மசாலா வாங்கிட்டு அது எல்லாத்தையுமே பொதுவாக போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பியூர் தேனும் இருக்கும். நாங்கள் வெறும் தர்பூஸ் மட்டும் பெருசாக ஒன்று வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் அந்த பலாப்பழம் மட்டும் வாங்கிட்டு, இளநீ வாங்கிட்டு வந்துட்டோம். வேறு எதுவும் வாங்கலை மீன்லாம். இந்த வழியில் அப்படியே பாருங்கள், எல்லாமே வந்து மஸ்ஜித் இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மஸ்ஜித் கண்டிப்பாக இருக்கும். தொழுகைக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் துபாய் மீன் கடையை பார்த்துட்டு என்ன பிரியாணி செஞ்சேன்றதையும் காமிச்சிருக்கேன். இதில் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய போஸ்ட்டுகள்லாம் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நான் கறி சேமியா தான் போட்டிருந்தேன் காலையில் டிஃபனுக்கு. கறி சேமியா கொஞ்சமும் பூரி சால்னா ஆல்ரெடி போன வருஷம் போட்டிருப்பேன் பாருங்கள், அதே பூரி சால்னா கொஞ்சம் போட்டிருந்தோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.